வணக்கம் மக்களே. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திருநெல்வேலி ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். சென்னையில் ஒரு முக்கியமான வேலை இருக்கிறதுனால சரி ட்ரெயினில் போகலான்ட்டு நெல்லை எக்ஸ்பிரஸில் புக் பண்ணியிருக்கோம். சென்னையில் ஒரு 2 நாள் நம்ம ஸ்டே பண்ணுறோம். அந்த 2 நாள் என்னென்ன பண்ணுறோம், எங்கெங்கே போகிறோங்கிற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதை பாருங்கள். இப்போ வாங்க நம்ம சென்னைக்கு போகலாம். நம்ம ட்ரெயின் நெல்லை எக்ஸ்பிரஸ் கரெக்டாக 7:55க்கு ஸ்டார்ட் ஆனிச்சு. ஸ்டார்ட் ஆகும்போதே பார்த்திங்கன்னா சின்னதாக மலைச்சாரலோடு ஸ்டார்ட் ஆனிச்சு. கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்த நாள் காலையில் மாம்பழம் ஸ்டேஷனுக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் 1 ஹவர் லேட்டாக போணுச்சு. காலையில் அங்கே ரீச் ஆனவுடனே பக்கத்தில் இருக்கிற டி நகரில் தம்பி வீடு இருக்குது. அங்கே போய் ரெஃப்ரெஷ் ஆனேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வேலையாக ஒரு சலூனுக்கு போய் நல்ல ஹேர் கட் பண்ணலான்ட்டு கிளம்பணும். நம்ம போன சலூன் எங்கே இருக்குன்னா மவுண்ட் ரோடு 1000 லைட்ஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சப்வேக்கு பக்கத்து தெருவில் தான் நம்ம போக வேண்டிய சலூன் இருக்குது. நம்ம போகிற சலூனோட பேர் மணி ஹேர் ஸ்டைல் சலூன். நம்ம ஸ்டைலிஷ் நம்மளை ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றார். அது போகவும் அவரை பற்றின எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் சொல்ல நமக்கே பிரமிப்பாக இருந்துச்சு. பல ஐபிஎல் பிளேயருக்கு அவர் ஹேர் கட் பண்ணியிருக்காரு. அது போகவும் சினிமாலேயும் அவர் ஹேர் கட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் ரொம்ப ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம், தளபதிக்கும் அவருக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அதை நான் சொல்லலை, நீங்கள் விசாரித்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நம்ம ஃபேஸுக்கு எந்த ஹேர் ஸ்டைல் செட் ஆகும்ட்டு ஃபேஸ் அனலைஸ் பண்ணார். அதுக்கப்புறம் தான் அவரோட வேலையவே ஸ்டார்ட் பண்ணார். நம்ம ஸ்டைலிஸ்ட் ஒரு பக்கம் நம்மளை செதுக்கிக்கிட்டு இருந்தா, நம்ம கேமராமேன் அவர் பங்குக்கு கத்திரியெல்லாம் காட்டி ஒரு க்ரியேட்டிவிட்டியை பண்ணிகிட்டு இருந்தார்.
ஸ்டைல் முடித்ததுக்கப்புறம் அந்த தாடியை எடுக்கும்போது தான் கொஞ்சம் நமக்கு வலிச்சுது. ஏன்னா ரொம்ப மாதமாக வளர்த்த தாடிலாம் ரொம்ப மாசமா இந்த தாடிலாம் தாடி வச்சா அவங்க பேசுறது ரொம்ப ஓவரா சரி. ஹேர் கட்டும் ட்ரிம்மிங்கும் முடித்ததுக்கப்புறம் ஒரு வழியாக க்ரீமை ஒன்று போட்டாங்க. அந்த க்ரீமை போட்டு நம்ம தலையை செட் பண்ணி விட்டுட்டு ஹீட்டரையும் போட்டு ஒரு புது ஸ்டைலை கொண்டு வந்தாங்க. உண்மையிலேயே இவ்வளோ அழகாக ஒரு ஹேர் ஸ்டைல் வரும்ன்ட்டு நானே எதிர்பார்க்கல. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம ஸ்டைலிஸ்ட்டுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நம்ம அங்கேருந்து ஜாலியாக கிளம்பிட்டோம். அடுத்து எங்கே போக போகிறோங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.